அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவேளை தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தில் இருக்கக்கூடிய யோபு என்கிற நபரை குறித்து தான் நாம சிந்திக்க போகிறோம். கடந்த வாரத்திலே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பகுதி, ஒரு முக்கியமான பகுதியை நாம் பார்த்தோம். என்ன? நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கும் பொழுதிலும் கர்த்தர் மீது மிகவும் விசுவாசம் உடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். யோபு அப்படிதான் இருந்தால், அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 குறிப்புகளை கொண்டு நம்ம தியானித்தோம். இன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 2வது பகுதி என்னவென்று சொன்னால், வாழ்க்கையிலே சோதனை, கஷ்டங்கள், கடினமான சூழல்கள் வரும்பொழுது எப்படியாக நாம் பதிலளிக்கிறோம்? ஹவு டு வி ரெஸ்பான்ஸ் டு ஆர் சஃபரிங்? நம்முடைய வேதனையின் சூழலின் போது நம்ம எப்படியாக ரெஸ்பான்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நாம யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 2வது பகுதியிலே 1வது குறிப்பாக நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யோபு தன்னுடைய வாழ்க்கையில இதை அவர் செய்தார். என்ன? நம்முடைய வலிகளை, நம்முடைய இருதயத்தினுடைய வலிகளை, எண்ணங்களை, வலிகளை கர்த்தரிடத்திலே உண்மையாக கொண்டு வந்து வைக்க வேண்டும். இதை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவராக இருந்தார். நம்ம யோபுனுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன அப்படின்னு சொல்லி இங்கே யோபு சொல்லுகிறார். இது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது? ஆண்டவரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதா? அந்த நிலைமையில நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அவருடைய வலியை காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. ஐயா ஆண்டவரே, என்னால இந்த வலியை தாங்க முடியல, நான் இதற்கு என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நான் பிறக்காமையே போயிருக்கலாமே, இவ்வளவு வேதனையா இருக்கே அப்படிங்கிறத கர்த்தரை பார்த்து நேரடியாக சொல்லக்கூடியவராக இங்கே யோபு காணப்படுகிறார். அப்போ யோபு தன்னுடைய வலிகளை கர்த்தரிடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவராக இருந்தார். இங்க கேள்வி என்னவென்று சொன்னால், எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில நடிக்க கூடாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழலுக்குள்ளாக கடந்து போவோம். ஆனா போகும்பொழுது அந்த வலிகளை, அந்த வேதனையை நம்ம கர்த்தரிடத்துல ஷேர் பண்ணுகிறது இல்லை. மனிதர்கள் கையில நம்ம ஷேர் பண்ணலன்னா அது தட்ஸ் ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனா கர்த்தரிடத்திலேயே நிறைய நேரங்கள்ல அதை சொல்லாமல் நாம் போய்விடுகிறோம். நம்முடைய வலிகளை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நிறைய நேரங்களில் நம்ம இப்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாம் நன்மையாக செய்தீர், நன்றி. தவறு இல்லைங்க, அதுதான் உண்மை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவங்க நன்மையாக தான் செய்வார். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய வலியை நான் ஒரு இடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சரியான நபர் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தராக இருக்கிறார். அவரிடத்துல நம்முடைய வலிகளை பகிர்ந்து கொள்கிறதற்கு நாம் ஒருபொழுதும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்ன? நான் யாராக இருக்கிறேனோ அவனாகவே கர்த்தரிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சொல்றது புரியுதா? நான் யாராக இருக்கிறேன்? எனக்கு வலிச்சா அழ வரும், எனக்கு வலிச்சா என்னுடைய மைண்ட்ல ப்ரெஷர் பில்ட் ஆகும், எனக்கு வலிச்சா என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, பதட்டப்படுவேன். ஆண்டவரே, நான் இந்த மாதிரியான ஒரு ஆளு தான், எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இதுதான் யோபு அங்க செய்யக்கூடியவராக இருந்தார். நம்ம இப்படி பிரிட்டன் பண்றதுனால என்ன ஆக போகுது? எல்லாமே நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி பிரிட்டன் பண்ணுகிறதுனால என்ன ஆக போகுது? நான் கர்த்தரிடத்துல என்னுடைய வலிகளை சொல்லும் பொழுது, என்னுடைய வேதனையை சொல்லும் பொழுது அதற்கு பதில் அளிக்கக்கூடிய தேவனாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் வெளி மனுஷர்களுக்கு இடத்துல சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய இருதயத்துல நான் வலியை வச்சுக்கிட்டு கர்த்தரிடத்துல என்னால பொய்யா இருக்க முடியுமா? முடியாது, இருக்கவும் கூடாது. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில வலிகள் இருந்தது என்று சொன்னால் கர்த்தரிடத்துல நாம் நேரடியாக சொல்லுவோம். அதை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நாம மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? 2வதாக யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், whom do you listen? நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்பதுதான். யோபுனுடைய நண்பர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? யோபை பார்த்து நிறைய காரியங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் சன்மார்க்கருக்கு நடக்குமா? துன்மார்க்கருக்கு தானே நடக்கும். இப்படிலாம் யோபை பார்த்து சொல்றாங்க இல்லையா? நீ எல்லாருக்குமே புத்தி சொன்ன, ஆனா உனக்கு துன்பமும் வேதனையும் வரும்பொழுது இப்படி நீ கலங்கி உட்காந்துருக்க அப்படின்லாம் சொன்னாங்க. சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் நமக்கு கேட்கும் பொழுது ரொம்பவும் ஸ்பிரிச்சுவலா தோணும்.
ஆவிக்குரிய நிலைமையில சரியான வார்த்தை போலதான் இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல அதை நம்பி ஓடி விடுகிறோம். அது கர்த்தருடைய பார்வையிலே சரியானதா என்பதை நாம மறந்துடக்கூடாது. சரிங்களா? நம்ம யோபனுடைய புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எலிபாசையும் அவனுடைய நண்பர்களையும் பார்த்து, உங்க மேல எனக்கு கோபம் வருது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க பேசலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ யோபு எல்லா இடங்களிலேயும் அவர் பகுத்தறியக்கூடியவராக அவர் இருக்கிறார். என்னுடைய நண்பர் சொல்லுகிறதுனால, என்னுடைய மனைவி சொல்லுகிறதுனால, மனைவி சொன்னாங்கன்றதுக்காக ஆண்டவர் அவர் தூஷிக்கலையே, இல்லையா? அப்போ இவர்களெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு செவி கொடுத்து இருக்க மாட்டேன். ஐ நோ அ ட்ரூத். எனக்கு ஒரு உண்மை தெரியும். எனக்கு கர்த்தரை குறித்ததான ஒரு உண்மை தெரியும். அவர் யார், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும். நான் அந்த உண்மையை நம்புவேனே தவிர இவர்கள் சொல்லுகிறதை நான் நம்ப போகிறது இல்லை அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக இருந்தார். அதற்காக மற்றவர்கள் சொல்லுவதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதாகமத்தின்படி ஸ்பிரிச்சுவலா இஸ் இட் ரைட் ஆர் ராங், கர்த்தருடைய சத்தியத்திற்கு ஒப்பிட்டு பார்த்து அது சரியானதாக இருந்தால் நாம் அதை பின்பற்ற வேண்டும். சரி இல்லை என்று சொன்னால் அதை பகுத்தறிந்து அதை ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு அவருடைய நண்பர்களோ அல்லது அவருடைய மனைவியோ சொல்றதெல்லாம் கேட்டு செயல்பட்டு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யோபை பத்தி பேசியே இருக்க மாட்டோம், இல்லையா? கர்த்தர் கொடுத்த அந்த சர்டிபிகேட்டை நிஜப்படுத்தக்கூடியவராக அங்கே யோபு காணப்பட்டார், இல்லையா? அதற்காக தான் அவர் விசுவாசனுடைய வீரராக இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆகையால் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லாருமே சொல்றாங்க, எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தோணுது, இதெல்லாம் ஆமா ஆவிக்குரிய நிலைமையில சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டுமே நம்ம பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய சத்தியத்தோடு கூட அதை ஒப்பிட்டு சரியானதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக யோபனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், வரக்கூடிய பாடுகள் உங்களையோ உங்களுடைய மனதையோ கசப்படைய செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? வரக்கூடிய பாடுகள் நம்மை பாதிக்க கூடாது. அதுதான் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அது நம்மளுடைய மனதை கசப்படைய செய்து விடக்கூடாது. நம்ம 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுதும் சரி, 1வது அதிகாரத்தினுடைய 21, 22வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுதும் சரி, யோபனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை பற்றி நம்ம பேசணும். இது எதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், யோபனுடைய சூழல்கள், சந்தர்ப்பங்கள், சூழல்கள் யோபனுடைய விசுவாசத்தை பாதிக்கவில்லை. அவருடைய மனதையோ கர்த்தரை திடமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இருதயத்தினுடைய அந்த எண்ணங்களையோ அது பாதிக்கவில்லை. அதனாலதான் யோபனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை டெலிவர் ஆகுது. என்ன? அது என்ன வார்த்தை? அவர் கொடுத்தார், அவர் தான் அதை எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு அது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்ததை அவர் எடுத்துக்கொள்கிறார். அவருக்கு நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், தீமையும் நான் அனுபவிச்சுக்கிறேன், இட்ஸ் ஓகே, ஃபைன், இது எனக்கு கர்த்தர் தானே செய்கிறார், ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் இட். இதை சொல்லக்கூடிய நிலைமையில யோபு மாறி போனார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த சூழல்கள் அவருடைய எண்ணங்களை, அவருடைய இருதயத்தினுடைய அந்த விசுவாசத்தை அசைச்சு பார்த்து இருந்துச்சு அப்படின்னா யோபனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்திருக்காது, இல்லையா? அவரும் ஒரு உலகத்தான் போல நார்மலாக அவருடைய வாழ்க்கை குறித்து புலம்பக்கூடியவராக அவர் காணப்பட்டிருப்பார். கர்த்தரை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடியவராக அவர் காணப்பட்டிருப்பார். அப்போ இது எதை காண்பிக்கிறது? அவருடைய பிரச்சனைகள் எதுவும் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை அசைச்சோ ஆட்டியோ பார்க்கல, அதை இம்பாக்ட் பண்ணவே இல்லை. நாம் கர்த்தரை குறித்து ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறோம், இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்கிறது. எப்பவுமே கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுதுதான் அதை அசைக்கிற மாதிரி நமக்கு பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். அப்போ அதுல நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்னுடைய சூழல்களோ பிரச்சனைகளோ என்னை பாதிச்சிடவே கூடாது என்பதுல நாம தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பொழுதுமே பிரச்சனைகள் வரும் பொழுது ஒண்ணு அதற்காக நம்மை விழ வைத்துவிடும், இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது இன்னும் வேரூன்றி உறுதிப்படும். இது ரெண்டுத்துல எது நடக்கக்கூடியவர்களாக அல்லது எதை நடக்க விடுகிறோம் நம்ம அப்படிங்கிறது தான் விஷயமே அடங்கி இருக்கிறது. சரிங்களா? அப்போ இன்றைக்கு நாம் படித்த காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில சூழல்கள், சந்தர்ப்பங்கள், கடினமான நேரங்கள் எல்லாம் வரும் பொழுது என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிறது தான். என்னுடைய வழிகளை நான் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறேனா? என்னுடைய மனதினுடைய ஏக்கங்களை நான் கர்த்தரிடத்துல சொல்லுகிறேனா? யோசித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட வழிகள் வரும்பொழுது நான் யாரை நம்புகிறேன்? கர்த்தருடைய வார்த்தையா அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நம்பக்கூடியவனாக இருக்கிறேனா? நாம் எதை நம்ப வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை. மூன்றாவதாக, இந்த பிரச்சனைகள், சூழல்கள் எல்லாமே, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே என்னையோ அல்லது நான் கர்த்தர் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தையோ அது பாதிக்கிறதா?
பாதிக்கிறதாக இருந்தால் நாம் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது பாதிக்காதபடிக்கு ஸ்ட்ராங்கா பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.